அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். மனதின் குரல். இன்றைக்கு நாம பார்க்க போறது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா ஸ்டூபிஃபேக்ஷன். ஸ்டூபிஃபேக்ஷன்னா என்ன அப்படின்னா முட்டாள்தனமான செயல்பாடுகள். ஒரு மனிதன் செயல்களில் ஆக்கப்பூர்வமானதாக இருக்கணும் அல்லது அறிவுபூர்வமானதானதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் சரியான மனநிலையிலிருந்து செயல்படக்கூடியவனாக நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் இப்படி இந்த இரண்டிலும் செயல்பாடுகளிலும் இல்லாமல் ஒரு செயல்பாடு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அது ஆக்கப்பூர்வமாகவும் இல்லை, அறிவுபூர்வமானதாகவும் இல்லை, ஏடாகூடமானதாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பெயர்தான் முட்டாள்தனமான செயல்கள் அப்படின்னு அர்த்தம். இப்படி செயல்படக்கூடியவர்கள் சில கால சூழ்நிலைகளில் நேரங்களில் செயல்பாடுகளில் இப்படிப்பட்ட செயல்களை செய்வார்கள். இது ஒரு மனநிலை, மன அமைப்பு. இந்த மன அமைப்பை மாற்ற முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் மாற்ற முடியும். அப்படி மாற்றுவதற்குரிய அருமையான சிறப்பான மருந்துகள் ஹோமியோபதி மருத்துவத்திலே இருக்கிறது. அப்படி செயல்படக்கூடிய அந்த செயல்கள் எந்தெந்த காலங்கள் அப்படின்னு பார்ப்போம். காலை, மதியம், மாலை, இரவு அப்படின்னு அந்த நேரங்களில் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும் அவர்களுடைய செயல்பாடுகள் வித்தியாசமானதானதாக இருக்கும். அதே போல வெட்ட வெளியில, நல்ல குளிர் சூழ்நிலையில அல்லது ஹீட்டான சூழ்நிலையில அவர்களுடைய செயல்பாடுகள் வித்தியாசமானதாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்களுடைய செயல்பாடுகள் முட்டாள்தனமான செயல்பாடுகளாக மாறிவிடும். சிலருக்கு குனிஞ்சு நிமிரும் போது தலை சுற்றல் ஏற்படும். அப்பொழுது அவங்களுக்கு அந்த மாதிரியான நினைவுகள், செயல்பாடுகள் இருக்கும். அது மாதிரி தூங்கி எழும் பொழுது, நடக்கும் பொழுது, சிலரோட பேசிட்டு இருக்கும் பொழுது அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமானதாக மாறிவிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல, கால நேரங்கள்ல இவர்களுடைய செயல்பாடுகள் ஆக்கப்பூர்வமானதாகவோ அல்லது அறிவுபூர்வமானதாகவோ இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட செயல்பாடுகளை உடையவர்கள் உங்களில் ஒருவராக நண்பர்கள் இருந்தால் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு, குணப்படுத்துவதற்கு நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். 9176380403 இந்த எண்ணோடு தொடர்பு கொண்டு அவருடைய செயல்பாடுகள் இப்படி இருக்கிறது என்பதனை எங்களுக்கு சொன்னால் அவர்களுக்குரிய தகுந்த மருந்துகளை கொடுத்து அவர்களையும் சிறந்த ஆக்கப்பூர்வமான, அறிவுபூர்வமான, செயல்திறன் மிக்க நபர்களாக மாற்றலாம் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.